ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் சேனல். உங்கள் பகுதியில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை முதல்வரோட பார்வைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்டெக் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சமுதாயத்தில் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் சரியில்லாமல் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏரியாவில் ரோடு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை குடிநீர் வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிசிட்டியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை நம்ம ஏரியாவுக்கு பஸ் வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை சில பேர் கண்ட இடங்களில் குப்பைகள் டம்ப் பண்ணுவாங்க, அது மாதிரி பிரச்சனைகளாக இருக்கலாம். இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி சொல்யூஷன் கொண்டு வருது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். சில பேர் தெரிஞ்சும் மனுக்கள் ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகத்திலேயோ இல்லை நகராட்சி அலுவலகத்திலேயோ புகார் மனுக்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லா மனுக்களுக்குமே சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை. அது மாதிரி நீங்கள் ஏதாவது மனு கொடுத்து இல்லை உங்கள் சைடில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அது ரொம்ப நாளாக தீர்க்கப்படாமல் இருக்குது அப்படின்னா நம்ம சிஎம்க்கு எப்படி டைரெக்டாக அதை தெரிவிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்வரின் முகவரி அப்படிங்கிற சிஎம் ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க 1100. அந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்கள் புகார்களை நீங்கள் தெரிவிக்கலாம். எந்த முறையில் நீங்கள் புகார் தெரிவித்தாலும் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா தான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கான மனுவை தான் நம்ம இந்த சிஎம் ஹெல்ப்லைனில் கொடுக்க போகிறேன். அதை உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 35க்கும் அதிகமான குடும்பங்கள் இருக்குது. இந்த ஏரியாவில் நாங்கள் 6 வருஷத்துக்கு மேலே குடியிருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்துமே எங்கள் ஏரியாவுக்கு இன்னும் ரோடு போட்டு தரல, குடிநீர் வசதி செய்து தரல, அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் வசதியும் செய்து தரல. இது சம்மந்தமாக நாங்கள் நிறைய டைம் லோக்கல் கவுன்சிலரு, நகராட்சி அலுவலகம், கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே மனு கொடுத்து பார்த்துட்டோம். எங்களுக்கு எந்த விதமான சொல்யூஷனும் இது வரைக்கும் கிடைச்ச பாடில்லை. நாங்கள் போய் கேட்கும் போதெல்லாம் இது நாங்கள் பண்ணி தரோம், இன்னும் ஃபண்டு அலோகேட் ஆகலை, இன்னும் டெண்டர் ரிலீஸ் ஆகலை, இது மாதிரி சொல்லியே அலகழிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் புகார் அளிக்கும் போது இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு, இது மாதிரின்னு சொல்லிட்டு எப்போதுமே அலகழிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. எங்களுக்கு எந்த விதமான சொல்யூஷனுமே இது வரைக்கும் கிடைக்கல. அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சிஎம் ஹெல்ப்லைனை அப்ரோச் பண்ணி அதில் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குதா அப்படின்ட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணலான்னு தான் இந்த ஸ்டெப் எடுத்தோம். ஓகே, இந்த சிஎம் ஹெல்ப்லைனில் நீங்கள் புகார் அளிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் புகார் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஒரு கைப்பட எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் என்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ காப்பி இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோ இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணி ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ நம்ம ஆன்லைனில் எப்படி இந்த புகார் அளிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இது அப்ளை பண்ணுறது உங்கள் லேப்டாப்லேயும் அப்ளை பண்ணலாம், இல்லை உங்கள் மொபைல் ஃபோன்லுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே முதல்வரின் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபைல்லே க்ரீவன்ஸ் அப்படின்னா புதுசாக புகார் அளிக்கிறது, ட்ராக் க்ரீவன்ஸ்னால் நீங்கள் ஆல்ரெடி அளித்த புகாருக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ இதில் நீங்கள் புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த எஃப்ஏக்யூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே டிரான்ஸ்லேட்டில் போயிட்டு இந்த தமிழ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா முதல்வரின் முகவரி சம்மந்தமாக எல்லா விதமான கேள்விகள் பதில்கள் இங்கே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு முதல்வரின் முகவரி போர்ட்டலின் நோக்கம் மற்றும் நோக்கங்கள் என்னென்ன அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்வரின் முகவரி இணையதளம் என்பது குடிமக்கள் தங்கள் குறைகளை பதிவு செய்து ஒரே இடத்தில் வசதியாக தீர்க்க இருவழி தகவல் தொடர்பு தளமாகும். தங்கள் குறைகளை எந்த நேரத்திலும் எங்கிருந்தும் தாக்கல் செய்யலாம், அவர்களின் குறைகளை கண்காணித்து நிலையை பார்க்கலாம், கேள்விகளை கேட்கலாம், முன்னேற்றத்திற்கான பரிந்துரைகளை வழங்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான கேள்விகளுக்கும் இங்கே பதில் வழங்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த கேள்விகளை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹோம் பேஜ் கிளிக் பண்ணோடனே ஃபைல் ஏ கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடியே மெம்பர் இந்த போர்ட்டலில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே உங்கள் மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் போயிடலாம். இன்கேஸ் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே சைன் அப் பண்ணணும். கிரியேட் அக்கௌண்ட் டு சப்மிட் ஏ கிரீவன்ஸ். ஓகேங்களா, இங்கே சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்கள் நேம் கேட்கும். இதில் உங்கள் நேம் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட லாஸ்ட் நேமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ உங்கள் நேமையும் மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி வந்திருக்கும். இந்த ஓடிபி கொடுத்துட்டு இந்த வெரிஃபை அண்ட் ஓடிபி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஓடிபி வெரிஃபை ஆகி
உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபைல்லே க்ரீவன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்டே க்ரீவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து மனுதாரர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துக்கணும். இங்கே வந்து உங்கள் அட்ரஸை வந்து நீங்கள் டீட்டெயிலாக என்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி பின்கோடுமே வந்து கரெக்டாக போடணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஜெண்டரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பப்ளிக்கா இல்லை இண்டிவிஜுவலா இல்லை அசோசியேஷனா இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் இருந்தது அப்படின்னா அதையும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். இங்கே வந்து நாங்கள் குடியிருப்பு சங்கம் அப்படிங்கிறதுனால நான் அசோசியேஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து க்ரீவன்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த க்ரீவன்ஸ் டீட்டெயில்ஸில் தான் வந்து உங்கள் புகாரை வந்து டீட்டெயிலாக நீங்கள் தெரிவிக்கணும். இப்போ எங்கள் பகுதிக்கு கிரியேட் பண்ண நான் மனுவை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நாங்கள் வந்து கிரியேட் பண்ண மனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு நீங்கள் எந்த ஏரியாவில் வந்து வசிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து எத்தனை வருஷம் எந்த வருஷத்துலேருந்து வந்து இருக்கீங்க, எத்தனை குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்குது, நீங்கள் வந்து யாராருக்கெல்லாம் வந்து புகார் கொடுத்தீங்க, எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெடி பண்ணதை வந்து காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து இந்த விண்ணப்பத்தை வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புனர், பெறுநர், அதுக்கப்புறம் பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து உங்கள் கண்டென்ட் வந்து டீட்டெயிலாக போடணும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள். மேற்குறிப்பிட்டுள்ள விக்னேஷ் கார்டன் குடியிருப்பு மக்களின் சார்பாக வணக்கத்துடன் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் குடியிருப்பில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் சுமார் 35க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நகராட்சியின் விதிமுறைகளின்படி அனைத்து வரிகளையும் முறையாக செலுத்தி வருகிறோம். ஆனால் எங்கள் பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளான பாதாள சாக்கடை வசதி, சாலை வசதி, மழைநீர் வடிகால் வசதி, குடிநீர் வசதி இன்று வரை செய்து தரப்படவில்லை. இது தொடர்பாக எங்கள் குடியிருப்பு மக்களின் சார்பில் 14வது வார்டு உறுப்பினர் முதல் நகராட்சி ஆணையர் வரை பலமுறை மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. நேரிலும் பலமுறை முறையிட்டுள்ளோம். இதே மாதிரி உங்கள் பிரச்சனைகளை டீட்டெயிலாக வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி வச்சுட்டு டைரெக்டாக வந்து அதில் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், துறை தொடர்புடைய அரசு துறை, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் வந்து புகார் அளிக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் கரெக்டான டிபார்ட்மெண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கான சொல்யூஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும். இங்கே வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இது வந்து முனிசிபாலிட்டி ரிலேட்டடான இஷ்யூ. அதனால் இங்கே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், ஸோ இந்த துறையை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன். எது மாதிரி பிரச்சனைகளுக்கு என்னென்ன துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லோக்கல் பாடி டைப். லோக்கல் பாடி டைப்பில் நீங்கள் முனிசிபாலிட்டியா இல்லை சென்னையா இல்லை பஞ்சாயத்தா அதர் கார்பரேஷனா அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து முனிசிபாலிட்டி வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து குறையின் வகையை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து நான் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ரோட் அண்ட் ரிப்பேர்ஸ் சொல்லிட்டு ஒரு வகை இருக்குது, அதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி குறையின் துணை வகை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து டிஃபால்ட்டாக ஒன்று தான் இருக்குது, அதனால் அதையே வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் மாவட்டம். நெக்ஸ்ட் வந்து சப் டிபார்ட்மெண்ட், குறை தொடர்புடைய துணைத்துறை என்னங்கிறது வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கே என்னோட குறைக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கமிஷனரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் CMA அப்படிங்கிறது வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து எந்த நகராட்சி அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எந்த வட்டம் அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெவென்யூ உட்கோட்டத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். குறு வட்டம் அப்படிங்கிறது வந்து அந்த வட்டத்திலே வந்து ஒரு சப்டிவிஷன் இருக்கும், அது வந்து என்னங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து வில்லேஜ், எந்த வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து இதில் வந்து இது முனிசிபாலிட்டி அப்படிங்கிறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஆப்ஷனுமே இங்கே வரல. நெக்ஸ்ட் வந்து தெருவின் பெயர், அடுத்தது வந்து கதவு எண் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பொறுப்பு அதிகாரி யார் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. கமிஷனர் முனிசிபல் கார்பரேஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன் என்னோட குறைக்கு. மீதி எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஃபில் ஆயிருக்கும். அடுத்து வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே கொடுத்துருக்கிற அட்ரஸும் உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ரெண்டுமே சேம் தான் அப்படின்னா அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அட்டாச் ஏ ஃபைல், இங்கே தான் வந்து நான் சொன்ன வீடியோ ஆர் இமேஜஸ் வந்து நீங்கள் இதில் தான் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 40 MB வரையும் உங்கள் ஃபைல் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நாங்கள் எங்கள் பகுதியில் எடுத்த வீடியோ மற்றும் ஃபோட்டோ வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இது மாதிரி உங்கள் பிரச்சனை என்னவோ அது டீட்டெயிலாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இங்கே சொல்லப்போனால் இங்கே ரோடே வந்து இன்னும் போடவே இல்லை. அதே மாதிரி புகைப்படங்களும் வந்து எடுத்து நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து அட்டாச் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ மற்றும் ஃபோட்டோக்களை வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா சப்மிட் கொடுக்கணும். நம்ம கிரீவன்ஸ் வந்து இப்போ சப்மிட் ஆகிடுச்சு.
இதை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து ட்ராக் கிரீவன்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து என்னென்ன புகார்லாம் வந்து இங்கே பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே டீட்டெயில் வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டேட்டஸும் வந்து உங்களுக்கு வந்துடும். என்ன பெண்டிங் ஆக்ஷனா இல்லை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம சிஎம்க்கு வந்து எப்படி டைரெக்டாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் கிறிஸ்டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.